எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு சிப்லிங்ஸ் வந்து இருப்பாங்க. இப்ப எங்க வீட்ல வந்து நான், எங்க அக்கா அப்படின்னு எடுத்துட்டா, எங்க அக்கா வந்துட்டு வீட்ட வந்து கிளீன் பண்றது சரி, இல்ல ஒரு சமைச்சுலாம் முடிச்சானா, அந்த கிச்சன் வந்துட்டு அப்படியே சமைச்ச தடம் கிடம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ நீட்டா இருக்கும். இதே நான் போய் கிச்சன்ல சமைச்சுட்டு வந்தேன்னா, நான் சமைக்கிறது ஒரு 2 ஆளுக்குன்னா, அப்படியே முடிச்சுட்டு வரையில ஒரு ஊருக்கே சமைச்ச மாதிரி வந்து எல்லாத்தையும் பரப்பி போட்டு வந்து வச்சுட்டு வந்துருவேன். ஸோ நான் இந்த மாதிரி நெறைய பேர் வீட்ல பார்த்துருக்கேன். உன் அக்கா வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. தங்கச்சி அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க. இல்ல தங்கச்சி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. அக்காங்க ரொம்ப வந்துட்டு அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. இந்த மாரி எவ்வளோ பேர் வீட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தென் வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து பையனுக்கு வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி, ஸ்நாக்ஸ்க்கு வந்து மக்கானா, அப்புறம் எக் இதெல்லாம் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு என்னோட கேக் ஒர்க் தான் ரொம்ப நாள் கழிச்சு பேக் டு பேக் வந்துட்டு கேக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு இருந்த கேக் ஒர்க், ப்ரௌனீஸ் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி குடுத்துட்டேன். இந்த கேக் வந்து பட்டர் கிரீம்ல வந்து பண்ணியிருந்தேன். மேங்கோ ஃப்ளேவர்ல. தென் வந்துட்டு ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து அன்னைக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஒரு 2 கேஜிஸ் கிட்ட வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஒரு கேக் ஒண்ணு இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. பாய்.